நம்ம ஊர்ல வயசானா ஒரு ப்ரிவிலேஜ் வந்துரும். அவங்க பெரியவங்க அப்படி இப்படி தான் இருப்பாங்க. நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் இந்த ரெஸ்பான்ஸ் நமக்கு எப்ப கிடைக்கும் தெரியுமா? நாம நம்மள ஹர்ட் பண்ற மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னு சண்டை போட இல்ல. ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்க போனதுக்காகவா இருக்கும். அதுவும் இந்த பதில பொதுவா வீட்ல இருக்கிற 2வது பெரியவங்க, அதாவது நம்ம அம்மா மாதிரியான ஏஜ்ல இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க. இது இந்த மாதிரி பெரியவங்களுக்கெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டா அமைஞ்சிரும். ஓ! அப்ப நம்ம என்ன பண்ணாலும் இத சொல்லி தப்பிச்சுக்கலாமா? அப்படின்னு. அதுக்கப்புறம் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு லாஸ்ட்டா இந்த வேர்ட யூஸ் பண்ணிடுவாங்க. நம்ம தான் எதிர்த்து பேசிட்டோமோ! ஒருவேள நம்ம தான் ஓவரா பண்றோமோன்னு நமக்கே கில்ட் ஆகுற அளவுக்கு ஆகிரும். இப்போ என்னன்னு கேட்க போன நம்ம வில்லி ஆகிருவோம். நான் எல்லாரையும் சொல்லல. நாட்ல கொஞ்சம் நல்லவங்களும் இருக்காங்க தான். நீங்க ஒண்ணு கவனிச்சிருக்கீங்களா? இதே பெரியவங்க அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா லைன் கட்டிட்டு வந்து நம்மகிட்ட சண்டைக்கு நிப்பாங்க. ஒருத்தங்க அவங்க உரிமைக்காக பேசுறாங்கன்னாலே, அவங்களுக்கு மூளை நல்லா வேலை செய்யுதுன்னு தான் அர்த்தம். அப்புறம் எப்படி நம்ம கேட்டா மட்டும் இந்த மாதிரியான ட்ரம்ப் கார்ட்ஸ்லாம் யூஸ் பண்றாங்கன்னு தான் தெரியாது. ஸோ லேடீஸ் இந்த மாதிரி பெரியவங்கள அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றது, எதிர்த்து பேசுறது கிடையாது. ஸோ லேர்ன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் எதிர்த்து பேசுறது அண்ட் நியாயத்த பொலைட்டா கேட்கறது. ஏன்னா இப்போ அமைதியா இருந்தீங்கன்னா, உங்கள காலி பண்றதுக்கு நீங்களே சைன் போட்டு குடுத்த மாதிரி ஆகிரும். உங்களுக்காக நீங்க பேசுறது என்னைக்குமே தப்பாகாது.